யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஊடகம் சொல்றதை வச்சு அதை தீர்மானிக்க முடியாது. பல நேரங்களில் இது மாதிரி தவறான தகவல்களை திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இது பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால யார் மேல ஜனங்கள் யார் மேல அனுமானம் வச்சிருக்கிறாங்க, யார் வரணும்னு நினைக்கிறாங்கிறது தேர்தல் தான், மக்கள் களம் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி வருகிற 2026 தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும், மற்ற கட்சிகள் பெருசா இருக்காது. அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயுடைய அவருடைய அறிக்கை, அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் பொறுத்தவரைக்கும் மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தேர்தல் களம் தான். இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரணியை நாங்க தான் நிக்கிறோம், மக்கள் எங்களை விரும்புறாங்க அப்படி சொல்றது அது தேர்தல் களம் தான், மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம சொல்லக்கூடாது. அது அவருக்கு அரசியலுக்கு தான் வந்திருக்கிறார், முதல் தேர்தலை சந்திக்க போறாரு. அந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில சகோதரர் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க, அவர் சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் பாணி, அவருடைய அந்த வருகை, மக்களுடைய ஆதரவு இப்போதைக்கு நிறைய இடங்களில் கூட்டம் நிறைய சேருது, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் சேருது. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள் இந்த மாதிரி சந்திப்புல நான் சொல்லியிருக்கிறேன். நான் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி நட்சத்திரம், லட்சக்கணக்கான பேர் அவருக்கு ரசிகர்களா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல் வேறு, சினிமா வேறு. கூட்டம் வரும், எல்லாருக்கும் கூட்டம் தான் வரும். ஆனா கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சினிமாவில் வந்த அனைவருக்கும் சினிமாவில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் தோக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அது ஜனங்க தேர்தல் களம் தான் முடிவு பண்ண முடியும். அவருக்கு ஒரு சினிமா முன்னணி சினிமா நட்சத்திரம், ஏற்கனவே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு. அதனால கூட்டம் கூட அதை வச்சு நம்ம ஒரு முடிவை சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.